இந்தியாவோட லாஸ்ட் லேண்ட் கடைசி நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்னுடைய பார்வையில இந்தியாவோட தொடக்கமே இதுதான் அப்படின்னு சொல்லுவேன். ஆமாங்க, நம்ம தனுஷ்கோடியை பத்தி தான் பார்க்க போறோம். தனுஷ்கோடிக்கு நிறைய வரலாறுகள் இருக்கு. இந்தியாவில் கடல் வழியா வணிகம் பண்ணதுல இந்த தனுஷ்கோடிக்கு பெரிய பங்கு உண்டு. இந்த ரோட்ல டிரைவ் பண்ணி போகும்போது ஒரு பக்கம் பே ஆஃப் பெங்கால், இன்னொரு பக்கம் இந்தியன் ஓஷன் அப்படின்னு இந்தியாவிலேயே டிரைவ் பண்ணி போறதுக்கு ஒரு பெஸ்ட் ரோடு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இதை தான் சஜஸ்ட் பண்ணுவேன். சுத்தியுமே கடலால சூழ்ந்து இருக்கும். அதை பார்க்கும்போது அவ்வளோ சீனா இருந்தது. பிகாஸ் அந்த சீனரியோ அவ்வளோ அழகா இருக்கும். ரெண்டு பக்கமும் கடல், நடுவில் நீங்க டிரைவ் பண்ணி போனா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இலங்கையில இருந்து சீதையை மீட்டு கொண்டு வருவதற்கு ராமர் கட்டிய ராமர் பாலமும் இங்க இருந்து தான் தொடங்குது அப்படின்றது தான் வரலாறு. இங்க இருந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 25 கிலோமீட்டர்ஸ்ல இலங்கையோட பார்டரான தலைமன்னார் தெரியும்னு சொல்லுவாங்க. நாங்க போனப்ப கிளியரா தெரியல. தனுஷ்கோடி அப்படின்ற இந்த ஊரும் ஊர் மக்களையும் கடல் தான் வாழ வச்சுது. பட் அதே கடல் தான் இந்த ஊரையுமே அழிச்சுது. ஆமாங்க, 1964 அடிச்ச ஒரு சூறாவளி புயலால அன்னைக்கு ஒரே நைட்ல ஊரே முக்காவாசி தண்ணிக்குள்ள போயிடுச்சு. அங்க வாழ்ந்த சுமார் 2000 மக்கள் உயிரிழந்தாங்க. அதுக்கப்புறம் அரசாங்கம் மக்கள் வாழ தகுதியற்ற ஊர்னு தனுஷ்கோடியை அறிவிச்சாங்க. இப்பவும் நீங்க தனுஷ்கோடி போனீங்கன்னா இடிஞ்ச ரயில்வே ஸ்டேஷன், இடிஞ்ச சர்ச் அண்ட் இடிஞ்ச வீடுகள் எல்லாம் பார்க்க முடியும். லைஃப்ல ஒன் டைம் அது தனுஷ்கோடியை விசிட் பண்ணிடுங்க. அப்படியே இந்த தனுஷ்கோடி ரோட்ல யார் கூட டிரைவ் பண்ணி போவீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.